லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுவான். என்ன உபதேசத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பி விடாதே. வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹாம், பூமியிலே கர்வம் கொண்டவனாக நீ நடக்காதே. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் வாகிறவன், லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவனை அல்லாஹ் நேசிப்பதில்லை. வக்ஸித் ஃபீ மஷீக, நீ நடக்கும்போது நடுத்தரமாக நீ நடந்து கொள். வஅலுல் மின் சௌதிக, உன்னுடைய குரலை தாழ்த்திக் கொள். இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர், குரலிலே வெறுக்கத்தக்க குரல் எது தெரியுமா? கழுதையினுடைய குரல் என்பதாக அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசித்த உபதேசத்தை பதிவு செய்து காட்டுகிறான். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், பெருமை அடிப்பது, ஆணவம் கொள்வது, கர்வம் கொள்வது என்கிற எல்லா விஷயமும் அல்லாஹ்விற்கு மாத்திரமே சொந்தம். வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹு தஆலா 74வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே சொல்லி காட்டக்கூடிய செய்தி, உன்னுடைய ரப்பை நீ பெருமைப்படுத்துவீராக என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது நமக்கு விளங்கிவிடும், அல்லாஹுதான் பெருமைக்கு உரியவன். அந்த அல்லாஹுவிற்குரிய அந்த பெருமையை மனிதன் கையில் எடுத்தால் கண்டிப்பாக இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் இழிவை அவன் சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு எச்சரிக்கையாக விடுத்து தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுவான் 40வது அத்தியாயத்திலே 60வது வசனத்திலே, வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னுடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் எவன் பெருமைத்தனமாக நடக்கிறானோ, சயத்ஹலூன ஜஹன்னம தாஹிரீன், அவன் இழிவடைந்தவனாக நரகத்திலே அவன் நுழைவான் என்கிற செய்தியையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சுட்டி காட்டி கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் உலகத்திலே நடக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ் மாத்திரமே பெருமைக்குரியவன், நமக்கு அந்த பெருமைத்தனம் தேவையில்லை, நாம் தாழ்வானவர்கள்.